இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. அரங்க மதிர பறக்கவே. அம்மா அங்க பாரு. எங்க போயிட்டு வரீங்க? அம்மா வீட்டுக்கு. ஏதோ ஆர்டர் விஷயமா போறேன்ல சொல்லிட்டு போனீங்க. ஆமாக்கா, முதல்ல அங்கதான் போனோம். நாங்க பார்க்க போன ஆள் அங்க இல்ல. இல்லனா உடனே இவ அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்களா? அதுவும் 6,000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கிட்டு போயிருக்கீங்க. எல்லாமே புதுசு புதுசா நடக்குது இந்த வீட்ல. இப்ப நான் அம்மா வீட்டுக்கு போனது பிரச்சனையா இல்ல மல்லிகை ஜாமா வாங்கிட்டு போனது பிரச்சனையா? அட நீ என்னம்மா, இவ அம்மா வீடே கதின்னு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, நாம பாத்துக்கலையா? வெண்ணிலாவை பத்தி பேசாதீங்கன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிருக்கேன். இது அதுவும் ஒண்ணு இல்ல. வெண்ணிலாவுக்கு பதில் சொல்ல வேண்டாம், எனக்கு பதில் சொல்லணும்ல. என்ன பதில் வேணும் அத்தை? அதான் சொல்லிட்டேனே. என்ன சொன்ன? உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னியா இல்ல மளிகை சாமான் வாங்கி அவங்களுக்கு கொடுக்க போறேன்னு என்கிட்ட சொன்னியா? இப்ப வந்து கேட்டதுக்கு அப்புறம் தானே சொல்ற. ஏன் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும் அத்தை? சரி, இனிமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன் அத்தை. இந்த மாசம் மட்டும் இல்ல அத்தை, இனிமே மாசம் மாசம் இந்த வீட்டுக்கு மளிகை சாமான் வரும்போது என் அம்மா வீட்டுக்கும் போகும். மாசம் மாசம் மளிகை சாமா போகுமா? யார் பணத்துல? ஏன், இருக்கிற பணத்துல தான். அப்ப வெண்ணிலா சம்பளம் கேட்கும் போது நீ என்னெல்லாம் பேசின? இப்ப உங்க வீடுனா ஒரு நியாயமா? எனக்கு புரியல அத்தை. நான் என்ன இப்ப நியாயத்தை மீறி நடந்துகிட்டேன்? கம்பெனி ஸ்டேபிள் ஆகணும், 3 மாசத்துக்கு அப்புறம் தான் சம்பளம், அது வரைக்கும் வீட்டு தேவைகளை மட்டும் பாத்துக்கணும்னு சொன்ன. இப்போ இருக்கிற பணத்துல குடும்பத்துக்கு குடுக்கறேன்னு சொல்ற. அப்போ உனக்கு மட்டும் நீ சம்பளம் எடுத்துக்கிறியா? மா எதுக்குக்கா சம்பளம் எடுத்துக்கணும்? அது மொத்தமா அவ பணம் தானே. மகா கம்பெனில ஒரு ஆர்டர் முடிச்சு காசு வந்திருக்கு. ஒரு முதலாளியா 3 மாசம் கழிச்சு தான் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டா. முடிஞ்ச வேலையை பாரு, இல்லைன்னா வீட்டுல சும்மா இரு. ஒரு மருமகளா அவ பணத்துல இருந்து வீட்டு தேவைக்கு எடுத்துக்க சொல்லிருக்கா. அதுலயும் பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்காள. அதுக்கு அவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு. அதுக்காக இவ இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து தர்மம் பண்ணுவாளா? அத்தை, யார்கிட்டயும் தர்மம் வாங்குற நிலைமைக்கு என் குடும்பம் என்னைக்குமே வராது. அப்போ இப்ப நீ பண்ணிட்டு வந்ததுக்கு பேர் என்ன? இத்தனை வருஷமா இவர் இந்த குடும்பத்துக்கு உழைச்சு போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அதுக்கு என்ன பேரோ அதே பேர் தான்.